இப்போ நாம நேராக மக்கள் மனசில் இருக்கக்கூடிய கருத்துக்களை அறியறதுக்காக பெங்களூர் வரைக்கும் ஒரு விஷயத்துக்காக போகிறோம். அங்கே ஒரு அம்மா தன்னுடைய வீட்டுக்காரர் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி கூப்பிட்டு வராங்க. மருத்துவமனையில் டாக்டரில் போங்கன்னு அனுப்பிச்சி விட்டுருந்தாங்க. அவங்க கொஞ்சம் வருத்தத்தோடு போகும்போது சடக்குன்னு ஒரு விபத்தாகி போகுது. 2 பேரும் மாட்டிக்கிறதாங்க. ஐயா, எங்கள் வீட்டுக்காருக்கு எனக்கு உடம்பு சரியில்லை, எங்கள் வீட்டுக்காரர் இப்படி கிடக்கார, கொஞ்சம் காப்பாற்றுக்கன்னு கையெடுத்து கும்பிட்டா ஒரு ஆள் கண்டுக்கலையா, ஓடிக்கிட்டே இருக்காங்களே, மனிதாபிமானம் மறிச்சு போச்சா அப்படின்னு எல்லாருக்கும் கோவம் தான். ஆனால் போய்கிட்டே இருக்காங்க. கேட்டோம்ல கேள்வியை, மனிதாபிமானம் இருக்கா இல்லையான்னு கேட்டோம். மலமலன்னு பதில் வருது, கேளுங்க. ஒரு பெண் அவ்வளோ கெஞ்சிருக்காங்க, யாருமே ஒன்றுமே செய்யாமல் கடந்து போயிருக்காங்க. மனிதாபிமானம் இன்னும் இருக்கா இல்லையான்றதே ஒரு கேள்விக்குறியா ஆகிப்போச்சு. ஒருத்தங்க கீழே அடிபட்டு ஒரு எமர்ஜென்சி இருக்கும்போது கூட அது கூட கண்டுக்காம போனா நம்மளாம் இருக்கிறதுக்கு என்னதான் அர்த்தம்ன்றது ஒன்றும் புரியல. அவங்க அவ்வளோ கெஞ்சி இருந்தும் இவங்க இப்படி போறாங்களே அப்படின்னா மனதாபிமானம் எவ்வளோ செத்து போன மாதிரி ஆகிப்போச்சு. ஒரு மாடு ஒரு சின்ன கன்றுக்குட்டி அடிபட்டால் அந்த மாடை சார்ந்த இனங்கள் அதை உதவுவதற்கு, அதை காப்பாற்றுவதற்கு வருது. ஆனால் மனுஷன் எப்படி இருக்கிறான்னு பாருங்க. கார்ல போறவங்க இவங்களாவது ஒரு மனிதாபிமான அடிப்படையில் அவங்களை கொண்டு போய் சேர்த்துக்கலாம். சேர்த்து அந்த உயிர் பழிவு இருக்குமா? முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு அடிபட்டு உடனே மக்கள் என்ன செய்வாங்கன்னா தானாவே முன் வந்து அவங்களுக்கு முடிஞ்ச உதவிகளை செஞ்சு, முதலுதவி செஞ்சு ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறதுக்கு அனைத்து வேலைகளும் செஞ்சாங்க. உயிர்கள் என்று சொல்வது எல்லாமே ஒண்ணுதான். அப்படியான சூழல்ல அந்த உயிர்களுக்கு ஒரு இதுங்க ஏற்படும் போது சக மனிதனா, சக உயிரினமா ஓடி சென்று உதவுவதுதான் மனிதாபிமானமா நான் கருதுகிறேன். இப்போ நம்ம ஒரு இடத்துல போயிட்டு இருக்கோம், விபத்து நடக்குன்னு சொன்னா அந்த விபத்துல இருக்கக்கூடிய மக்களை காப்பாற்றதான் மனுஷங்க. அவங்களோட பிரதர், அவங்களோட சிஸ்டர், அவங்க ரிலேஷன், இந்த மாதிரி யாருக்காவது ஏதோ ஒண்ணுன்னா அடுத்த ஹெல்ப் பண்ணுவாங்க. அடிபட்ட ஆளுக்கு என்ன உதவி, முதலுதவி என்ன பண்ணணுமோ அதை நம்மளால முடியாட்ட கூட 108ங்கிற ஒரு ஆம்புலன்ஸுக்கு நம்ம ஃபோன் பண்ணி சொல்லிடுவோம். அவங்க கண்டிப்பான முறையில் எடுத்துட்டு போயிடுவாங்க. இது எதுவுமே எதிர்பார்க்காம தயவு செய்து முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணுங்க. நமக்கு என்ன வந்துச்சு, நம்ம வேலையை பார்த்துட்டு போலான்னு இருக்காங்க. அதை ரொம்ப தவறு சார். ஏதாவது ஹெல்ப் பண்ணா நேற்று உயிரை கூட ஒருத்தரை காப்பாற்றிருக்கலாம். உண்மையை சொல்லணும்னா அவங்க இருக்கிற பரபரப்பான சூழ்நிலையில அவங்களுக்கு இருக்கிற வேலையை தான் பாக்குறாங்களே வழிய மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்ற மனிதாபிமானம் ரொம்ப குறைஞ்சிருக்கணும். ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போனாலும் நாளைக்கு ஒரு கேஸ் நினைச்சுன்னா என்னதான் கூப்பிட்டு நான் என் வேலையை விட்டு அலையிற மாதிரி சுச்சுவேஷன் ஒன்று பண்ணிடுவாங்க. போலீஸ் கேஸ் அதை ஃபாலோ பண்ணுமேன்றதுனால சிலர் அவாய்ட் பண்ணிட்டு போறாங்க. இப்போ இருக்க ஜென்ரேஷனை நம்ம மாற்றிக்குவோம். மிருகத்தோடி கேவலமாக மனிதனை கடந்து சென்றுட்டு இருக்கான். இந்த நிலை இல்லாம அடுத்த கட்டத்துக்கு மனிதர்களுக்கு உதவி செய்யணுங்க எண்ணங்கள் வந்தா இறைவன் நம்மளோட இருப்பாங்க. மனிதர்கள் உணர்ந்து கொள்ளணும்.